ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவில் மேஷராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க. மேஷராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். அதே 2ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதியுடன் சேர்க்கை பெறுகின்றார். அப்போது பாக்யாதிபதியுடன் சேர்க்கை பெறும்போது நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் எதிர்பார்க்கலாங்க. குடும்பத்தில் ஒரு நல்ல சுபகாரியங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஒரு வேலை தேடுறோம், வேலை ரொம்ப நாளாக கிடைக்கவே இல்லை, அந்த வேலைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மேஷராசிக்காரங்க இந்த டயத்தில் உங்களுடைய திறமையான பேச்சுக்கள் மூலமாகவே எல்லா காரியத்தையும் ரொம்ப அழகாக சாதிச்சுக்குவீங்க. வேலை செய்கிற இடத்துலையும் சரி தான், வேலை செய்கிற இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஒரு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலைகளில் இருக்கிறவங்களுக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு, சாஃப்ட்வேர் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு, அப்புறம் மாணவர்கள் உங்களுடைய படிப்பில் ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக எல்லா வேலைகளையும் எல்லாமே பார்த்துருவீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிலங்கள் வச்சுருக்கிற பெரிய அளவில் விவசாயம் பண்ணிட்டுறவங்களுக்கு உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டயத்தில் நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக எல்லாமே நடக்கும். இந்த வாரத்தில் ராசி அதிபதி செவ்வாய், அப்புறம் பாக்யாதிபதி குரு பகவான் 2 பேருமே 2ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. வருமானத்தில் குறைவுகள் இருக்கவே இருக்காதுங்க. எதிர்பார்த்த வருமானம் தொழில் பண்ணுறவங்களுக்கு தாராளமாக வந்து சேரும். ராசி அதிபதி இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான், பாக்யாதிபதி இருக்கக்கூடிய குரு பகவான், இவங்களுடைய 7ஆம் பார்வை ராசிக்கு 8ஆம் இடத்துல பதியுது. நீண்ட நாட்களாக ரொம்ப நாளாக வாராக்கடன்கள் எல்லாமே இருக்கும் இல்லைங்களா, அதை நோக்கி இந்த டயத்தில் போவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கில் ஏதாவது இருந்தால் கூட அது எல்லாமே இந்த டயத்தில் கரெக்டாக தேர்ந்துடும். மனசில் தன்னம்பிக்கையும் தைரியமும் தோணும். எதிர்பாராத விதமான பொருள் வரவுகள் இந்த வாரத்தில் மேஷராசிக்காரங்களுக்கு உண்டு. ஏன்னா ராசி அதிபதியும் பாக்யாதிபதியும் 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால எதிர்பாராத பொருள் வரவு, தனவரவு எல்லாமே உண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத தேவையில்லாத வீண் வம்பு வழக்குகள் இது மாதிரியான விஷயங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. இதுக்கு எல்லாத்துமே காரணம் என்னென்னா நம்முடைய பேச்சு திறமை இருக்குதான். ஆனால் அது எந்த இடத்துல நம்ம எப்படி பேசணும் என்னங்கிறது இல்லாமல் நம்ம பாட்டை அந்த வார்த்தைகளை விட்டுட்டு கொஞ்சம் கோபக்காரங்க தான் மேஷராசிக்காரங்க. அதன் மூலமாகவே சில பிரச்சனைகள் எல்லாமே சந்திக்க நேரிடும். அதனால் வெளியில் போய் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்யாதிபதி 2ஆம் இடத்திலிருந்து அவருடைய 9ஆம் பார்வை, மிக சிறப்பான 9ஆம் பார்வை 10ஆம் இடத்துல பதியுதுங்க. இது மிக மிக சிறப்பு. தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். தொழிலில் இதுக்கு முன்னாடி தடைகள், தாமதங்கள், ஏதாவது ஒரு சின்ன சின்ன வில்லங்கள், சின்ன பிரச்சனைகள் எல்லாமே இருந்திருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு ஆர்டர் ஒன்று கொடுத்துருப்போம். அந்த விஷயங்கள் எதுவுமே திரும்பி வராமல் ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டே இருந்துருக்கும். அது எல்லாமே இந்த டயத்தில் கரெக்டாக உங்களுடைய கைகளுக்கு தேடி வரும். அந்த ஆர்டர் எல்லாமே வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போது லாபத்தில் குறைவுகள் இருக்கின்றது. வருமானத்தில் குறைவு இருக்காது, லாபத்தில் கொஞ்சம் குறைவு இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாமே அமையும். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் இந்த வார ஆரம்பத்தில் ராசியிலே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. 2 நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ராசியிலேருந்து 2ஆம் இடமான வருமானத்தில் போய் உட்கார்ந்துருவார். அப்போது இந்த நிலங்கள்லாம் வாங்கி விற்கிறீங்க இல்லையா, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க அவங்களுக்கு இந்த வாரத்தில் தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். ஏன்னா சந்திரன் தான் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாய் வழி சொத்துக்கள் மூலமாக நல்ல விஷயங்கள், பொருளாதார வரவுகள் உண்டுங்க. இந்த வாரத்தில் ரிஷபராசிக்காரங்களுக்கு தாய் வழி சொத்தின் மூலமாக சின்ன வருமானம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. தாயின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி யார் அப்படின்னா சூரிய பகவான். ராசிக்கு 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன், 2க்கும் 7க்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் சுக்கிரன். அப்புறம் 3ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் புதன் பகவான். இவங்க எல்லாருமே ராசிக்கு 4ஆம் இடத்துல சேர்க்கை பெறுகின்றார்கள். 4ஆம் இடத்திலிருந்து இவங்களுடைய 7ஆம் பார்வை தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல பதியுது. அரசாங்கத்தின் மூலமாக நல்ல வரவுகள் இருக்குது. தாய்மாமன் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணைவியின் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். வாழ்க்கை துணைவரின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ரிஷபராசிக்காரங்க இந்த வாரத்தில் குரு பகவான் வழிபாடும், அப்புறம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடும் மிக மிக சிறப்பு. இது மாதிரி இந்த வழிபாடுகள் செய்யும்போது தொழிலில் இருக்கிற தடைகள் விலகும், முன்னேற்றங்கள் ஏற்படும், புதிய வேலை வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இதுவரைக்கும் மேஷராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.